Hello everyone, welcome to Learn with me. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 2021ல இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்ட ஃபில்டர் ஃபங்க்ஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இதை வச்சு தான் ஏற்கனவே இதுக்கு முன்னே இருந்த அடங்கல் பிரிண்ட் வெறும் கையெழுத்து மட்டும் நீங்க போட்டு தர மாதிரி அடங்கல் நிறைய சர்வே நம்பர்களோட வரவங்களுக்கு டக்குன்னு பிரிண்ட் எடுத்து தர மாதிரி ஒரு 2 மேக்ரோ ரெடி பண்ணியிருந்தோம். இப்போ அதனுடைய ஃபங்க்ஷன் எப்படி ஆகுதுன்றத பார்க்கறதுக்கு தான் இந்த வீடியோ. இது ஒன்லி ஜஸ்ட் 2 minutes. இதனுடைய ஃபைல் இங்க டிஸ்கிரிப்ஷன்ல டவுன்லோடுக்கு வைக்கிறேன், டவுன்லோட் பண்ணி பாருங்க. இது ஒன்றுமே இல்லை, இதுதான் ஃபில்டர் ஃபங்க்ஷன். இங்கே தான் இருக்கு. ஃபில்டர் ஃபங்க்ஷன் வந்து இஃப்னுடைய ஃபங்க்ஷன்ல நெஸ்டட் ஆயிருக்கு. இது வந்து F1, இங்க வந்து F1 செல் வந்து இந்த பட்டா சர்வே நம்பரோட லிங்க் ஆயிருக்கு. அது 1ன்னு இருந்தா என்ன பண்ணணும், ஃபில்டர் பண்ணி பட்டா நம்பரை ஃபில்டர் பண்ணணும். இதுல நம்ம அடிக்கிற வேல்யூக்கு இதுதான் வந்து சோல் அப்படின்ற ஒரு டேபிள். இது மெயின் டேபிள், ஓகேங்களா? அதுல பட்டா நம்பரை இது பண்ணோம். இதுல 2ன்னு இருந்ததுன்னா, அதாவது சர்வே நம்பர் இருந்துச்சுன்னா சர்வே நம்பரை இருந்தா மேட்ச் பண்ணோம், எதுவும் இல்லைன்னா நாட் ஃபவுண்டுன்னு வரும். ஓகேங்களா? இப்போ நம்ம செக் பண்ணலாம். இப்போ வந்து 3ன்னு போட்டு பட்டா நம்பர் இருக்கு, பட்டா நம்பர் 3ன்னு இருக்கிற 2 பட்டா நம்பர் காட்டுது. ஓகேங்களா? அதே சர்வே நம்பரா மாத்தினா சர்வே நம்பர்ல என்னென்ன இருக்கு, 3ல என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வரும். ஓகே, இப்போ நான் வந்து இதுல 7 அடிக்கிறேன். 7 சர்வே நம்பர் இங்க இல்லவே இல்லை. பட்டா நம்பர் இருக்கு, பட்டா நம்பர் கிளிக் பண்ணீங்கன்னா பட்டா நம்பர் என்னென்னவோ வரும். இந்த இது வந்து வேரியஸ் பர்பஸ்க்கு உதவும். நீங்க பட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணும் போது டக்குன்னு பரப்பு பார்க்கணும், அதை ஓபன் பண்ணி இதுல பார்க்கணும். அதே மாதிரி ஒரு நிலம் வந்து கையகப்படுத்துறாங்க, அதுல பல சர்வே நம்பர் இருக்குது, அது டக்குன்னு செக் பண்ணணுன்ற மாதிரி நிறைய யூஸ் கேசஸ்க்கு இது மாதிரி ஃபில்டரேஷன் உதவும். அதுக்குதான் இந்த டேபிள்ல நீங்க இங்க ஏற்கனவே நீங்க உங்க ஊருக்கு போட்டிருந்தீங்கன்னா இந்த L2ல வச்சு உங்க டேட்டாவை பேஸ்ட் பண்ணிட்டீங்கனாலே போதும். இங்க நீங்க சர்வே நம்பர் பட்டா நம்பர் எது ஒன்னா வச்சு அதை வச்சு செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம். இத பத்திய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க.